வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். மீண்டும் இலங்கை கடற்படை நடவடிக்கை. நாகை பகுதியைச் சேர்ந்த 26 மீனவர்கள் நடுக்கடலில் கைது. காஷ்மீரில் பிரிட்டன் இளம்பெண் பாலியல் பலாத்கார முயற்சியில் படுகொலை. தப்பி ஓட முயன்ற டச்சு நாட்டுக்காரர் கைது. தானே அடுக்குமாடி குடியிருப்பு தரைமட்டமான விபத்தில் பலி எண்ணிக்கை 73ஆக உயர்வு. இடிபாடுகளில் தோண்ட பிணங்கள். விரிவான செய்திகள். காரைக்காலிலிருந்து மீன்பிடிக்க சென்ற 26 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். அவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மத்திய அரசுக்கு அவசர கடிதம் எழுதியுள்ளார். காரைக்கால், பட்டினச்சேரி, காரைக்கால் மேடு பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் 26 பேர் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். வெள்ளியன்று கோடியக்கரை பகுதி அருகே மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் அவர்களை சுற்றி வளைத்து கைது செய்தனர். காரை மாவட்டத்தைச் சேர்ந்த 5 விசைப்படகுகளை காரைக்கால் மேடு சேர்ந்த ஒரு போட்டையும் காரைக்கால் திருப்பட்டினத்தைச் சேர்ந்த 4 விசைப்படகுகளையும் இலங்கை ராணுவத்தினால் சிறைப்பிடிக்கப்பட்டு இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இலங்கை கடல் எல்லைக்குள் நுழைந்ததால் இந்திய மீனவர்கள் 26 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களிடமிருந்து 6 படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டு மேல் நடவடிக்கைக்காக இலங்கை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை கடற்படை செய்தி தொடர்பாளர் கோசல வர்ணகுல சூர்யா தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை மீட்க வலியுறுத்தி மத்திய அரசுக்கு அவசர கடிதம் எழுதியுள்ளதாக தெரிவித்தார். நமது காரைக்காலை சார்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையால் மீன்பிடிக்க சென்றிருந்த போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று மத்திய அரசிற்கு கடிதம் எழுத இருக்கின்றேன். கடந்த மார்ச் மாதத்தில் மட்டும் இலங்கை கடல் எல்லைக்குள் நுழைந்ததாக 53 தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 19 பேர் தொடர்ந்து இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தற்போது மேலும் 26 பேர் கைது செய்யப்பட்டிருப்பது மீனவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை கடற்படையின் நடவடிக்கைகளால் தங்களின் மீன்பிடி தொழிலை தொடர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மீனவர்கள் குமுறுகின்றனர். ஸ்ரீநகர் தால் ஏரியில் படகு இல்லத்தில் தங்கியிருந்த பிரிட்டிஷ் சுற்றுலா பெண் பயணி மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டார். அவரிடம் பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றதாக டச்சு நாட்டுக்காரர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீநகர் தால் ஏரியில் ஒரு படகு இல்லத்தில் பிரிட்டிஷ் நாட்டைச் சேர்ந்த 24 வயது இளம்பெண் 2 மாதங்களாக தங்கியிருந்தார். இந்நிலையில் இந்த பெண் சனிக்கிழமை காலை மர்மமான முறையில் படகு இல்லத்தில் இறந்து கிடந்தார். ये हमारी जैसी फैमिली की तरह थी, तो इसने बोला मैं खाना वाना खाया मैं सो जाऊंगी. मैंने बोला चलो जाओ आप सोने, और गोरा भी गया कमरे में सोने. फिर उसके बाद 3:30 बजे मुझको ना कुछ चीख सुनाई दी, खाली मैंने देखा दरवाजा खुला बोट का, और शिकारा था कश्ती, वो पानी में डूबी हुई थी, और एक गोरा भाग गया था मर्डर करके. சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் விரைந்து வந்து அப்பெண்ணின் சடலத்தை மீட்டு விசாரணை மேற்கொண்டனர். இதே படகு இல்லத்தில் இன்னொரு தனி அறையில் டச்சு நாட்டைச் சேர்ந்த 43 வயது சுற்றுலா பயணி ஒருவரும் தங்கியிருந்துள்ளார். அவர் தனது அறையில் அவரது உடைமைகளை அப்படியே விட்டுவிட்டு பாஸ்போர்ட்டை மட்டும் எடுத்துக்கொண்டு தலைமறைவாகிவிட்டார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை தேடும் பணியை முடுக்கிவிட்டனர். இதையடுத்து அந்த டச்சு நாட்டு சுற்றுலா பயணியை ஸ்ரீநகரிலிருந்து 100 கிலோமீட்டர் தூரமுள்ள பனிஹால் பள்ளத்தாக்கில் போலீசார் கைது செய்தனர். एक इंग्लिश लेडी थी और कोई 2 रोज कबल जो है एक डच टूरिस्ट आया और वहां पे रहने लगा, और सुबह जो है एक डेड बॉडी वहां पे पाएगी इस इंग्लैंड की लड़की की. उसको जो है इनसाइज्ड वुंड है, भागने की कोशिश की, लेकिन काजीगुंड से उसको पुलिस ने अपनी कस्टडी में लिया. जब वो आ जाता है उसकी इंटरोगेशन होगी, मजीद तफसीलात तभी बताई जाएगी. இவர் வெள்ளிக்கிழமை இரவு பிரிட்டிஷ் பெண் தங்கியிருந்த அறைக்கதவை உடைத்து உள்ளே சென்று பலாத்காரம் செய்ய முயற்சித்துள்ளார். இதனால் ஏற்பட்ட போராட்டத்தில் அப்பெண்ணை கொலை செய்துவிட்டு தப்பியுள்ளதாக போலீசார் கருதுகின்றனர். இதைத் தொடர்ந்து டச்சு சுற்றுலா பயணி மீது கொலை வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சுற்றுலா வந்த வெளிநாட்டு பெண் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தானேயில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட 7 அடுக்கு குடியிருப்பு கட்டடம் இடிந்து விழுந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 73ஆக உயர்ந்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் தானேயில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட 7 அடுக்கு குடியிருப்பு கட்டடம் வியாழனன்று மாலை 7 மணியளவில் இடிந்து விழுந்தது.
அங்கு நடந்து வரும் மீட்பு பணிகளில் தொடர்ந்து சடலங்கள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை சனிக்கிழமை பிற்பகலில் 73ஆக உயர்ந்துள்ளது. இறந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இடிபாடுகளில் சிக்கியிருந்த குழந்தை வெள்ளிக்கிழமை இரவு உயிரோடு மீட்கப்பட்டது. அதேபோன்று சனிக்கிழமையன்று இடிபாடுகளில் சிக்கி உயிரோடு இருந்த ஒரு பெண்ணை போலீசார் மீட்டுள்ளனர். 70% கட்டட குப்பைகளை அகற்றிவிட்டதாக தெரிவித்துள்ள போலீசார், இடிபாடுகளில் சிக்கி மேலும் சிலர் உயிரோடு இருக்கலாம் என்றும் அவர்களை மீட்க துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தனர். இதற்கிடையே மகாராஷ்டிர மாநில முதல்வர் பிருத்விராஜ் சவான் சட்டவிரோதமாக கட்டப்படும் கட்டடத்தை தடுத்து நிறுத்த தவறிய துணை நகராட்சி ஆணையர் மற்றும் போலீஸ் உயர் அதிகாரியை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளார். இந்த கட்டடத்தை கட்டி வந்த 2 பில்டர்கள் தலைமறைவாகிவிட்டனர். அவர்களை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் உள்ள அனைத்து டாஸ்மாக் மதுபான கடைகளையும் உடனடியாக மூட வலியுறுத்தி ராமதாஸ் தலைமையில் பாமகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழகத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் உள்ள 2000த்திற்கும் மேற்பட்ட டாஸ்மாக் மதுபான கடைகளை மார்ச் 31ஆம் தேதிக்குள் மூடும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆனாலும் தொடர்ந்து ஏராளமான மதுக்கடைகள் செயல்பட்டு வருவதாகவும் நீதிமன்ற உத்தரவுப்படி அவற்றை உடனடியாக மூட வலியுறுத்தியும் பாமக சார்பில் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. தமிழக அரசு மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர இருப்பதாகவும் இப்பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள மேல்முறையீட்டு வழக்கை சட்டப்படி எதிர்கொள்ள இருப்பதாகவும் ராமதாஸ் கூறினார். தமிழகம் எல்லாவற்றிலும் முதன்மையாக இருக்கப் போகிறது என்றெல்லாம் ஆட்சியாளர்கள் சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக இருக்கிறது. எதுலன்னா குடித்து உயிரிழந்தோர் தமிழ்நாட்டில் தான் அதிகம். இப்ப உங்க அப்பீல் பண்ண போறாங்க சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்துக்கு. நாங்க விடுவோமா? நாங்க வழக்காடுவோம், உச்ச நீதிமன்றத்திற்கு செல்லுவோம். இன்னொன்று, இங்கேயே நாங்க அவதூறு வழக்கு, நீதிமன்றத்தை அவமதித்த வழக்கு நாங்க போட போறோம். தமிழகத்தில் கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை 5 ஆண்டு காலத்தில் சராசரியாக ஒவ்வொரு ஆண்டும் 60,000 பேர் சாலை விபத்துகளில் சிக்கியுள்ளனர் எனவும் அதில் 15,000 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இதில் பெரும்பான்மையான சாலை விபத்துக்கள் மது குடித்துவிட்டு வாகனம் ஓட்டியதால் ஏற்பட்டவை என்றும் ராமதாஸ் கூறினார். ஹோசூர் அருகே முகமூடி கொள்ளையர்கள் வீட்டிற்குள் புகுந்து கத்தி முனையில் 70 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அப்பகுதி மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே உள்ள புஜ்ஜிரெட்டிப்பாளையம் கிராமத்தில் வசிப்பவர் சம்பங்கி ராமரெட்டி. அப்பகுதியில் உள்ள பசவேஸ்வரன் மற்றும் பட்டாளம்மா கோவில்களை நிர்வகித்து வரும் சம்பங்கி ராமரெட்டி கோவில் நகைகளை தனது வீட்டில் வைத்து பாதுகாத்து வந்தார். இந்நிலையில் வெள்ளிக்கிழமையன்று நள்ளிரவில் இவருடைய வீட்டிற்குள் புகுந்த முகமூடி கொள்ளையர்கள் தூங்கிக் கொண்டிருந்த சம்பங்கி ராமரெட்டி மற்றும் அவருடைய மனைவியை கத்தியால் தாக்கினர். அவர்களை மிரட்டி பீரோவிலிருந்த 70 சவரன் தங்க நகை மற்றும் 15,000 ரூபாய் ரொக்க பணத்தையும் கொள்ளையடித்துக் கொண்டு தப்பினர். 5 பேர் ராத்திரி டாடா சுமோலையும் டிவிஎஸ் 50லையும் வந்து எங்கள் ஊருக்கு ஃபர்ஸ்ட் காரை கொஞ்சம் ஊர் வெளியவே நிறுத்திட்டு வந்து எங்கள் சித்தப்பா வீட்டு கதவு சாத்திட்டு வெளியிலேருந்து அதில் குச்சி வச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து கதவை காலால் தட்டி கதவு ஓப்பன் பண்ணிருக்கு. ஓப்பன் பண்ணிவிட்டு எங்கள் அப்பாவை கையில் திருப்பி இடுப்பில் எல்லாம் சாக்குல குத்தி எங்கள் அம்மாவை அடித்து நகை பணம் எல்லாம் எடுத்து மொத்தம் 70 சவரம் தங்கம் 15,000 ரூபாய் பணம். கொள்ளையர்களால் தாக்கப்பட்ட சம்பங்கி ராமரெட்டி மற்றும் அவருடைய மனைவி ஆகியோர் தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். முகமூடி கொள்ளையர்கள் கத்தியால் தாக்கி நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ள சம்பவம் ஹோசூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் புளி விளைச்சல் அதிகரித்திருந்தாலும் அதற்குரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் வருத்தமடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் உரிகம், பேரிகை, வேப்பனப்பள்ளி உட்பட பல்வேறு பகுதிகளில் புளி உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. ஆண்டுக்கு 15,000 டன் வரை இங்கு புளி விளைச்சல் உள்ளது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் புளி பல்வேறு மாவட்டங்களுக்கும் வேறு மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. நாட்டிலேயே ரஞ்சிக்கு அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை புளிச்சந்தைதான் பெரிய சந்தையாக விளங்கி வருகிறது. சீசன் காலங்களில் வாரம் 2 முறை இங்கு நடக்கும் சந்தை பிரசித்தி பெற்றது. தற்போது புளியின் உற்பத்தி அதிகரித்து உள்ள நிலையில் இந்த சந்தைக்கு சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து புளி மூட்டை மூட்டையாக வந்து குவிகிறது. விளைச்சல் அதிகரித்திருந்தாலும் அதற்குரிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் வருத்தமடைந்துள்ளனர். மாரண்டல்லியில் இருக்கிறங்க அங்கிருந்து கிருஷ்ணகிரியில நல்ல விலை போகும்னுட்டு
எடுத்துன்னு வந்தோங்க. இங்க 16-18 ரேஞ்சு தாங்க போகுது. கூலி வேலை வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஆண் ஆளுக்கு 350 ரூபாய், பொண்ணாளுக்கு 150 ரூபாய்னு ஆகுதுங்க. அதனால மார்க்கெட்ல நாங்க நல்ல விலை போகாம தவிக்கிறோங்க. ஆந்திரா கர்நாடகா பக்கம் இருக்குது, இங்க நல்ல விலை போகணும் வந்தங்க. அங்கங்க சரக்கு அங்கங்க நிக்குதுங்க, அப்படியே விலை போகாம நாங்க ரொம்ப தவிக்கிறோங்க. இதனிடையே புளியின் விலை கிலோவிற்கு 16 முதல் 20 ரூபாய் வரை மட்டுமே விலை போவதால் ஆந்திரா கர்நாடக மாநில குத்தகைதாரர்கள் கலக்கமடைந்துள்ளனர். 23 அம்ச கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி வருகிற 8ஆம் தேதி சென்னையில் பேரணி நடத்த உள்ளதாக தமிழக அரசு அடிப்படை பணியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் சங்கம் சார்பில் சென்னையில் சனியன்று செய்தியாளர்களை அதன் மாநில தலைவர் கணேசன் சந்தித்தார். மேல்நிலை பணியாளர்களுக்கு வழங்கப்படும் தர ஊதியம் 400 ரூபாயை அடிப்படை பணியாளர்களுக்கும் வழங்க வேண்டும், ஆட்குறைப்பு அரசாணையை ரத்து செய்ய வேண்டும், அதிகாரிகளுக்கும் அடிப்படை ஊழியர்களுக்குமான ஒரே மாதிரியான தொழில் வரியை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 23 அம்ச கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி வருகிற 8ஆம் தேதி சென்னை ராஜரத்தினம் ஸ்டேடியத்திலிருந்து பேரணி நடத்த உள்ளதாக கணேசன் தெரிவித்தார். தமிழக அரசு பணிபுரியக்கூடிய மேல்நிலை பணியாளருக்கு ரூபாய் 400 தர ஊதியம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழக அரசின் கீழ்நிலையில் பணியாற்றக்கூடிய அலுவலக உதவியாளர், அடிப்படை பணியாளருக்கும் தர ஊதியம் வழங்க வேண்டும். சத்துணவு அங்கன்வாடி பணியாளர் பதவி உயர்வு வழங்க வேண்டும். 8/4/2013 அன்று மாபெரும் கோரிக்கை பேரணி சென்னை ராஜரத்தினம் ஸ்டேடியத்திலிருந்து நடைபெறுகிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர்களை நேரில் சந்தித்து அரசின் நடவடிக்கைக்காக எங்களுடைய கோரிக்கைகளை வழங்க. பேரணி முடிவில் முதல்வரை சந்தித்து கோரிக்கை மனு அளிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. குஜராத்தின் வளர்ச்சியை பற்றி உலகமே பேசும் சூழலில் குடிநீர் பஞ்சத்தால் அங்குள்ள ஒரு கிராமத்தில் ஆண்கள் கட்டை பிரம்மச்சாரிகளாகவே காலம் தள்ளும் சோகம் இப்போதும் நிலவுகிறது. குஜராத் மாநிலம் அம்ரேலி மாவட்டத்தில் உள்ளது டேடன் கிராமம். இந்த கிராமத்தில் கடுமையான குடிநீர் பஞ்சம் நிலவி வருகிறது. 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று அங்கிருந்து எடுத்து வரும் கிணற்று நீர்தான் குடிநீராக பயன்படுத்தப்படுகிறது. இதனால் இந்த ஊரில் உள்ள ஆண்களுக்கு யாருமே பெண் கொடுக்க முன் வருவதில்லை. இதனால் ஊர் முழுக்க இளைஞர்கள் பிரம்மச்சாரிகளாகத்தான் சுற்றித் திரிகின்றனர். அப்படியே சில பெற்றோர்கள் அரும்பாடுபட்டு தங்களது மகன்களுக்கு கல்யாணம் செய்து வைத்தாலும் சில நாட்களிலேயே அந்த தம்பதியரின் திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்து விடுகிறது. குடிநீருக்காக படும் பாட்டை பார்த்துவிட்டு மருமகள்கள் தாய் வீட்டுக்கு ஓட்டம் பிடித்து விடுகின்றனர். கடந்த 3 மாதங்களில் 4 திருமணங்கள் பாதியில் நின்று போயிருக்கின்றன. ஆனாலும் மனம் தளராத பெற்றோர்களும் தொடர்ந்து மகன்களுக்காக பெண் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டுக்காண்டு குறைந்து வரும் மழை குடிநீர் பஞ்சத்தை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. தங்கத்தின் விலை சனிக்கிழமை அன்று அதிரடியாக சவரனுக்கு 408 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,240 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,780 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 90 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 55 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்கப்பட்டது. பார் வெள்ளியின் விலை 51,950 ரூபாயாக இருந்தது. உட்கார்ந்த இடத்திலிருந்தே விவசாயிகளின் ரிமோட் மூலம் இயங்கும் டிராக்டரை பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள என்ஜினியரிங் நிறுவனம் வடிவமைத்துள்ளது. பஞ்சாப் மாநிலம் மோகாவைச் சேர்ந்த ஆன்டெக் என்ஜினியரிங் கன்சல்டன்சி சேவை நிறுவனம் ரிமோட்டில் இயங்கும் டிராக்டரை வடிவமைத்துள்ளது. இந்த டிராக்டரை விவசாயிகள் உட்கார்ந்த இடத்திலிருந்தே ரிமோட் மூலம் 2 கிலோமீட்டர் தூரம் இயக்கலாம். இந்த டிராக்டர் சக்கரங்கள் மண்ணில் சிக்கிக் கொள்ளாத வகையில் அமைக்கப்பட்டுள்ளன. ये रिमोट कंट्रोल से वर्क करते हैं. जैसे इसकी जो रिमोट की रेंज है वो 2 किलोमीटर तक की है. किसान कहीं भी अपने साइड पे बैठकर वो अपने ट्रैक्टर को ऑपरेट कर सकता है. மாற்றுத்திறனாளி விவசாயிகள் இந்த டிராக்டரை ரிமோட் மூலம் இயக்கி கியரை கூட எளிதாக மாற்ற முடியும் என்று விவசாயிகள் தெரிவித்தனர். ਇਹਦਾ ਫਾਇਦਾ ਬਹੁਤ ਫਾਇਦਾ ਹੋ ਸਕਦਾ ਜੀ ਇਹਦਾ. ਜਿਸ ਤਰ੍ਹਾਂ ਰਿਮੋਟ ਦੇ ਉੱਤੇ ਟਰੈਕਟਰ ਚੱਲਦਾ ਹੈ, ਹੈਂਡੀਕੈਪਡ ਵਾਸਤੇ ਬਹੁਤ ਵਧੀਆ ਫਾਇਦੇਮੰਦ ਚੀਜ਼ ਹੈ. ਇਹ ਆਪਾਂ ਛਾਵੇਂ ਬੈਠ ਕੇ ਟਰੈਕਟਰ ਨੂੰ ਰਿਮੋਟ ਕੰਟਰੋਲ ਕਰ ਸਕਦੇ ਹਾਂ. ਜਿਹੋ ਜਿਹਾ ਵੀ ਜਿਸ ਤਰ੍ਹਾਂ ਵੀ ਆਪਾਂ ਰੇਸ ਦੀ ਵਧਾਉਣੀ ਘਟਾਉਣੀ ਆ ਉਹ ਵੀ ਆਪਣੇ ਕੰਟਰੋਲ ਦੇ ਵਿੱਚ ਹੈ. ਜੇ ਆਪਾਂ ਇਹਦੀ ਲੈਫਟ ਉੱਚੀ ਨੀਵੀਂ ਕਰਨੀ ਆ ਉਹ ਵੀ ਆਪਣੇ ਕੰਟਰੋਲ ਦੇ ਵਿੱਚ ਹੈ. ਜੇ ਆਪਾਂ ਇਹਦਾ ਗੇਅਰ ਬਦਲੀ ਕਰਨਾ ਉਹ ਵੀ ਆਪਣੇ ਕੰਟਰੋਲ ਦੇ ਵਿੱਚ ਹੈ. ਹਰ ਇੱਕ ਚੀਜ਼ ਇਹਦੀ ਰਿਮੋਟ ਦੇ ਅੰਦਰ ਫਿਕਸ ਕੀਤੀ ਗਈ ਹੈ. வியர்வை சிந்தி உழைக்கும் விவசாயிகள் இனி நிழலில் இருந்தபடி நிலத்தை உழுவதற்கு இந்த ரிமோட் டிராக்டர் பயனுள்ளதாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.